Hi friends, welcome to my channel Taxrelatedall. இன்னைக்கு நாம GST ரிலேட்டடான கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கலாம். அதாவது GSTனா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். GSTன்றது ஒரு இன்டைரக்ட் டாக்ஸ். இது நிறைய இன்டைரக்ட் டாக்ஸ்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா வந்ததுதான். Goods and Service Taxோட ஷார்ட் ஃபார்ம் தான் GST. ஓகேவா? Goods and Services Tax ஆக்ட் 29th of March 2017ல பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணாங்க. தென் 2017 ஜூலை 1 அன்னைக்குல இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு இந்த GST. எந்த ஒரு நாட்டிலனாலும் சரி, கவர்மெண்ட் அதோட ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மக்களுக்கு நலத்திட்டங்களை செய்யறதுக்காக அதுக்கு ஃபண்ட் வேணும். அந்த ஃபண்ட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, டாக்ஸ் கலெக்ட் பண்றது மூலமா தான் கிடைக்கும். அதாவது கவர்மெண்ட்டுக்கு டாக்ஸ் மூலமா தான் மேஜர் ரெவென்யூ கிடைக்கும். டாக்ஸ் மக்கள்கிட்ட இருந்தே வாங்கி அவங்களோட நலத்திட்டங்களுக்காகவே கவர்மெண்ட் ஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த டாக்ஸ் 2 டைப்பா ஸ்பிளிட் பண்ணிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் டைரக்ட் டாக்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இன்டைரக்ட் டாக்ஸ். ஃபர்ஸ்ட் டைரக்ட் டாக்ஸ்னா என்னன்றத பத்தி பார்க்கலாம். டைரக்ட் டாக்ஸ் ஒரு தனி நபரோட இன்கம்ல அப்ளை ஆயிட்டு இருக்கும். இந்த டைரக்ட் டாக்ஸ் மக்கள் அவங்களோட ஏர்னிங்ஸ்ல இருந்து டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு பே பண்றாங்க. தென் பே பண்ற அமௌண்ட் ஆஃப் டாக்ஸ் பர்சன் டு பர்சன் சேஞ்ச் ஆகும். அதாவது பேஸ்ட் ஆன் தேர் இன்கம் லைக் சேலரி ஏர்னிங், ஹவுஸ் ரெண்ட் எக்ஸெட்ரா. ஓகேவா? ஸோ இந்த டைரக்ட் டாக்ஸ் கான்செப்ட் படி நீங்க ஏர்ன் பண்றது பொறுத்து டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். அதாவது ஏர்ன் பண்றதை பொறுத்து டாக்ஸ் பே பண்றது டிஃபர் ஆகும். நீங்க நிறைய ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா அதிக டாக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். அண்ட் கம்மியா ஏர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா கம்மியான டாக்ஸ் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த டைரக்ட் டாக்ஸ் படி பேஸ்ட் ஆன் யுவர் ஏர்னிங்ஸ் தான் நீங்க கவர்மெண்ட்க்கு டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். தென் இன்டைரக்ட் டாக்ஸ், இது டைரக்டா இண்டிவிஜுவலோட இன்கம்ல அப்ளை ஆகாது. அதுக்கு பதிலா அவங்க யூஸ் பண்ற ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ்ல இன்டைரக்டா சேர்ந்திருக்கும். ஸோ ப்ராடக்டோட எம்ஆர்பி இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இது ப்ராடக்டோட எண்ட் காஸ்ட்ல அப்ளை ஆயிட்டு இருக்கும். இதுல ரிச் அண்ட் புவர்னு எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. ரிச் பீப்புள்ஸ் வாங்கினாலும் புவர் பீப்புள் வாங்கினாலும் சேம் ரேட் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அன்றாட யூஸ் பண்ற சோப் இன்டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே சேர்த்து 50 ரூபாய் வருது. ஒரு ஏழையா இருக்கிற ஒருத்தர் அந்த சோப்பை வாங்கினாலும் சேம் ரேட் தான் வரும். ரிச்சா இருக்கிற ஒருத்தர் வாங்கினாலும் சேம் ரேட் தான் வரும். இந்த இன்டைரக்ட் டாக்ஸ்ன்றது ஒரு சிக்கல் நிறைஞ்ச விஷயம். இப்போ வாட் இஸ் ஜிஎஸ்டின்னு பார்க்கலாம். நார்மலா ஸ்டேட் கவர்மெண்ட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் விதிக்கிற நிறைய இன்டைரக்ட் டாக்ஸுக்கு மாற்றா தான் ஜிஎஸ்டின்ற ஒண்ணு கொண்டு வந்தாங்க. இது மூலமா இன்டைரக்ட் டாக்ஸ்ல இருந்த நிறைய சிக்கல் நிறைஞ்ச விஷயங்கள்லாம் நிவர்த்தி செய்யப்படுது. இந்த ஜிஎஸ்டி வந்தது மூலமா ஆல்மோஸ்ட் 17 டாக்ஸ் ரீப்ளேஸ் ஆயிடுச்சு. அதாவது அத்தனை டாக்ஸஸ்க்கும் பதிலா ரீப்ளேஸா தான் இந்த ஜிஎஸ்டின்னு சொல்றது வந்துச்சு. இதுல முக்கியமான டாக்ஸஸ் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எக்ஸைஸ் டியூட்டி, அடிஷனல் கஸ்டம்ஸ் டியூட்டி, வேல்யூ ஆடட் டாக்ஸ், என்டர்டெயின்மெண்ட் டாக்ஸ், சர்வீஸ் டாக்ஸ் எக்ஸெட்ரா. இந்த ஜிஎஸ்டி குட்ஸ்லயும் சர்வீஸ்லயும் சேமா அப்ளிகபிள் ஆகும். இதனாலேயே குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ்னு சொல்லப்படுது. இந்த ஜிஎஸ்டி மல்டி ஸ்டேஜஸ்ல அப்ளை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரா மெட்டீரியலை வாங்கும் போது அந்த ரா மெட்டீரியலுக்குரிய ஒரு டாக்ஸை பே பண்ணுவோம். அதுதான் அந்த ரா மெட்டீரியல் காஸ்ட் கூட சேர்த்து ஜிஎஸ்டியை சேர்த்து பே பண்றோம். தென் தட் ரா மெட்டீரியலை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் ஆர் மேனுஃபேக்சரிங் பண்ணுவோம். அப்போ அதுக்கான ஜிஎஸ்டியை பே பண்றோம். தென் அதே ப்ரொடக்ஷன் பண்ண ப்ராடக்டை வேர் ஹவுஸ் பண்ணும்போது ஆர் ஃபினிஷ்டு குட்ஸா மாற்றும் போது அந்த டைமுக்கான ஜிஎஸ்டியை கட்டணும். அதை சேல் பண்ணும்போது, அதாவது ஹோல்சேலா இல்லைன்னா ரீட்டெயிலா சேல் பண்ணும்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி அப்போ அந்த டைம்ல கட்டணும். தென் ஃபைனலா கஸ்டமர் ஹேண்டுக்கு வரும்போது இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஜிஎஸ்டி பே பண்ணணும். இதுதான் மல்டி ஸ்டேஜஸ் ஆஃப் ஜிஎஸ்டின்னு சொல்றோம். இப்போ இந்த ஜிஎஸ்டியால வர்ற அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் பாத்தீங்கன்னா கேஸ்கேடிங் எஃபெக்ட், அதாவது வரி மேல வரி விதிக்கிறது ஸ்டாப் ஆகும். வரி மேல வரி விதிக்கிறதுனா நீங்க ஃபைனலா நீங்க ஒரு குட்ஸை வாங்கும்போது இப்ப ஜிஎஸ்டில பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்தந்த தகுந்த காலத்துக்குரிய வரிகளை நீங்க ஜிஎஸ்டியா பே பண்ணிட்டு வருவீங்க. பட் இப்போ முன்னாடி இருந்த இதுல என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஃபைனல் ஸ்டேஜ்ல கஸ்டமர் வாங்கும்போது அந்த டாக்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ப்ராடக்டோட ரேட் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். அண்ட் செகண்ட் பாத்தீங்கன்னா ஹையர் த்ரெஷோல்ட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன்.
அதாவது ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ்ல 5 lakhsக்கு மேல டர்ன் ஓவர் இருந்தாலே நீங்க வேட் அதாவது வேல்யூ ஆடட் டேக்ஸ் வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் 5 lakhsன்றது இருந்த லிமிட் வந்து 20 lakhsஆ மாறிடுச்சு. ஸோ 20 lakhsக்கு மேல இருந்தாதான் நீங்க ஜிஎஸ்டி பே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய ஸ்மால் ட்ரேடர்ஸ்க்கும் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் இது பெனிஃபிட்டா அமைஞ்சிச்சு. தென் இது சிறு சிறு வியாபாரிகளுக்கெல்லாம் ஒரு பெனிஃபிட்டா அமைஞ்சிச்சு. அடுத்ததா இங்க காம்போசிஷன் ஸ்கீம் ஃபார் ஸ்மால் பிசினஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ டர்ன் ஓவர் 20 to 75 lakhsக்குள்ள டர்ன் ஓவர் வர்றவங்களுக்கு லோவர் டேக்ஸ் காம்போசிஷன் ஸ்கீம் இருக்கு. ஓகேவா? ஸோ இதனாலேயே சில பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும். தென் ஃபோர்த் அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈஸி ஆன்லைன் ப்ரொசீஜர். அதாவது இந்த ஜிஎஸ்டி ப்ரொசீஜர் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஸோ நீங்க ஆன்லைன்ல எல்லாத்தையும் பண்ணிடலாம். தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸ் இஸ் லெஸர். அதாவது முன்னாடி இருந்த சர்வீஸ் டேக்ஸ் அண்ட் வேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது ஃபைல் பண்றதுக்குன்னு செப்பரேட் ப்ரொசீஜர்ஸ் இருக்கு. பட் இந்த ஜிஎஸ்டில எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணப்பட்டிருக்கு. பிகாஸ் ஜிஎஸ்டி மொத்தமாவே 11 ரிட்டர்ன்ஸ் தான் இருக்கும் மொத்தமாவே. தென் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு எஃபிஷியன்சி ஆஃப் லாஜிஸ்டிக். அதாவது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த லாஜிஸ்டிக் பிஸ்னஸ் பண்றவங்க டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல பிஸ்னஸ் பண்றாங்கன்னா அந்தந்த ஸ்டேட்ல வேர்ஹவுஸ் வச்சிருப்பாங்க ஸ்டாக் மெயின்டைன் பண்றதுக்காக. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அதாவது டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல நீங்க வந்து பிஸ்னஸ் பண்றீங்கன்னா சிஎஸ்டின்னு ஒரு டேக்ஸ் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் இப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது ஒரு ஸ்டேட்லயும் ஒரு வேர்ஹவுஸ் வச்சிருப்பாங்க. ஓகேவா? பட் ஜிஎஸ்டின்னு ஒன்று வந்ததுக்கு அப்புறமா எங்க வேணாலும் நீங்க வேர்ஹவுஸ் வச்சுக்கலாம். ஸோ அந்தந்த ஸ்டேட்ல தான் நீங்க வேர்ஹவுஸ் மெயின்டைன் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்டோட பிரைஸும் கம்மியாயிடுச்சு. நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிஃபைன்டு ட்ரீட்மெண்ட் ஃபார் இ-காமர்ஸ் ஆப்ரேஷன்ஸ். அதாவது இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றவங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா டேக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் சேமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆன்லைன்ல வெப்சைட்ஸ் லைக் அமேசான், பிளிப்கார்ட் இந்த மாதிரி வெப்சைட்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுவாங்க. பட் கஸ்டமர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருந்து இருப்பாங்க. ஸோ அவங்க எல்லா ஸ்டேட்லயுமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க சேல் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி டைம்ல இந்த ஜிஎஸ்டி வந்து ஹெல்ப் பண்ணுது. ஆல் ஓவர் இந்தியா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து சேமா டேக்ஸ் வந்து சேமா இருக்கிறதுனால அந்த டிஃபிகல்ட்டி வராது. ஸோ ப்ரீவியஸா இருந்த வேட் படி ஒரு ஸ்டேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லாஸ் அண்ட் டேக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். பட் இந்த ஜிஎஸ்டி மூலமா அந்த கன்ஃபியூஷன் இல்லாம போயிடுச்சு. அண்ட் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா அன்ஆர்கனைஸ்டு செக்டர் இஸ் ரெகுலேட்டட் அண்டர் ஜிஎஸ்டி. அதாவது ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சில ஆர்கனைசேஷன்ஸ் டேக்ஸ் ப்ரொசீஜர்ஸ் வந்து கீழே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, டிஃபிகல்ட்டா இருந்துச்சு விஷயமா இருந்துச்சு. லைக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், டெக்ஸ்டைல்ஸ் எல்லாமே. பட் ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா இந்த டைப் ஆஃப் ஆர்கனைசேஷன் எல்லாமே கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க அந்த ஜிஎஸ்டின்ற ஒரு கான்செப்டினால. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜிஎஸ்டியோட அட்வான்டேஜஸ் பத்தி பார்த்தோம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதுல அட்வான்டேஜஸ் இருக்கிற மாதிரியே டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கத்தான் செய்யும். அந்த வகையில ஜிஎஸ்டில இருக்கிற டிஸ்அட்வான்டேஜஸ் பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இன்க்ரீஸ்டு காஸ்ட் டியூ டு சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ். இப்போ புதுசா ஜிஎஸ்டின்னு ஒரு கான்செப்ட் உள்ள வருது. நாம ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட்ல சில சேஞ்சஸ் வரும். லைக் ஆல்ரெடி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிற அக்கௌண்ட் சாஃப்ட்வேர் அல்லது இஆர்பி சாஃப்ட்வேரை அப்டேட் பண்ணணும் அல்லது புதுசா வாங்கணும். ஸோ ஜிஎஸ்டி இன்க்ளூட் ஆகிட்டு இருக்கிற மாதிரி நம்ம வந்து அப்டேட் பண்ணணும், இல்லைன்னா புதுசா வாங்கணும். எப்படினாலும் 2 ஆப்ஷனுமே காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிவிடும். அதோட ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எம்ப்ளாயிஸ்க்கு ஜிஎஸ்டி பத்தின ட்ரைனிங்கும் வேற கொடுக்க வேண்டியிருக்கு. டிஸ்அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பீயிங் ஜிஎஸ்டி கம்ப்ளைண்ட். ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்குமே ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும். அதுல ஜிஎஸ்டி நம்பர், பிளேஸ் ஆஃப் சப்ளை எல்லாமே மென்ஷன் ஆயிட்டு இருக்கணும். அண்ட் இது எல்லாமே டைம்லி ரிட்டர்னா ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ ஸ்மால் அண்ட் மீடியம் சைஸ் ஆர்கனைசேஷனுக்கு இது ரொம்ப பெரிய டிஃபிகல்ட்டியா இருக்கும். தென் நெக்ஸ்ட் ஜிஎஸ்டி வில் மீன் அண்ட் இன்க்ரீஸ் இன் ஆப்ரேஷன் காஸ்ட். ஆல்ரெடி நாம சொன்னோம் ஜிஎஸ்டி வர்றது மூலமா ப்ராடக்டோட காஸ்ட் கம்மியாகும். பட் ஜிஎஸ்டி பே பண்றது முன்னாடி இருந்த டேக்ஸ் மெத்தடை விட டிஃபர் ஆகுது.
அதெல்லாம் காஸ்ட் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. லைக் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணணும், ட்ரைனிங் கொடுக்கணும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது காஸ்ட் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி கேம் இன்டு எஃபெக்ட் இன் த மிடில் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர். அதாவது ஜிஎஸ்டி வந்து 2017 ஜூலை 1 அன்னையிலிருந்து இம்ப்ளிமெண்ட் ஆனது. ஸோ ஃபினான்ஷியல் இயர் மிடில் இருக்கிறதுனால அதுக்கேற்ற ப்ராப்ளம்ஸ் இருக்கத்தான் செய்யும். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இஸ் அன் ஆன்லைன் டாக்ஸேஷன் சிஸ்டம். முற்றிலுமா டாக்ஸேஷன் ஆன்லைன்ல மாறிட்டதுனால ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ்ல கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும். தென் ஸ்மால் அண்ட் மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் will have a higher tax burden because first இருந்த சிஸ்டம் படி 1.5 crores மேல போனாதான் எக்ஸைஸ் டியூட்டி பே பண்ண வேண்டியிருக்கு. பட் இன் ஜிஎஸ்டி 20 lakhsக்கு மேல போனாலே, டர்ன் ஓவர் 20 lakhsக்கு மேல போனாலே ஜிஎஸ்டி பே பண்ண வேண்டியிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்டியோட மெயின் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா இதுதான். ஸோ இப்போ நம்ம வந்து ஜிஎஸ்டியோட காம்பனன்ட்ஸ் என்னென்னன்றதை பார்க்கலாம். ஜிஎஸ்டியில் 3 types ஆஃப் டேக்ஸஸ் அப்ளிகபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சிஜிஎஸ்டி, செகண்ட் ஒன் வந்து எஸ்ஜிஎஸ்டி அண்ட் தேர்ட் ஒன் வந்து ஐஜிஎஸ்டி. ஸோ இது ஒன்னா கொஞ்சம் பிரீஃபா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து CGST, that means Central Goods and Service Tax. சென்ட்ரல் கவர்மெண்ட்னால ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணப்படுது. இன்ட்ரா ஸ்டேட் சேல்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து கலெக்ட் பண்ணப்படுது. அதாவது அந்த ஸ்டேட்டுக்குள்ளே இருக்கிற சேல்காக. நெக்ஸ்ட் ஒன் வந்து எஸ்ஜிஎஸ்டி. இது வந்து ஸ்டேட் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்னால கலெக்ட் பண்ணப்படுது. இது இன்ட்ரா ஸ்டேட் சேல்கானது தான். இன்ட்ரா ஸ்டேட்னாலே வித்தின் த பார்டர். அதாவது ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டுக்குள்ள சேல் பண்றதுக்காக சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த கலெக்ட் பண்ண அமௌண்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஈக்குவலா பிரிச்சுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், வித்தின் தமிழ்நாட்டில் ஒரு சேல் நடக்குதுன்னா அதுக்காக டேக்ஸ் பர்சன்டேஜ் வந்து 18% வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து சிஜிஎஸ்டியும் எஸ்ஜிஎஸ்டியும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ 9% ஃபார் சிஜிஎஸ்டி அண்ட் 9% ஃபார் எஸ்ஜிஎஸ்டி. ஸோ நாம ஒரு ஸ்டேட்டுக்குள்ள சேல் பண்றோம்னா சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரெண்டுமே சேர்ந்து ஈக்குவலா டேக்ஸை கலெக்ட் பண்ணிக்கும் அண்ட் ஷேர் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஐஜிஎஸ்டி, தட் மீன்ஸ் இன்டகிரேட்டட் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது வந்து இன்டர் ஸ்டேட் சேல்கா, அதாவது பிட்வீன் ஸ்டேட்ல நடக்கிற சேல்காக. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தமிழ்நாட்டில இருந்து கேரளாவுக்கு ஒரு குட்ஸ் வந்து சேல் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து ஐஜிஎஸ்டி தான் அப்ளிகபிள் ஆகும். ஐஜிஎஸ்டி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கலெக்ட் பண்ணப்படுது. தென் அதை வந்து எந்த ஸ்டேட்ல இருந்து சேல் நடந்திருக்கோ தட் ஸ்டேட் கூட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்குவாங்க. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு டீலர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற டீலர் வந்து பஞ்சாப்ல இருக்கிற டீலருக்காக குட்ஸை சேல் பண்றாங்க. 50,000 மதிப்பிலான குட்ஸை வந்து சேல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த டேக்ஸ் வந்து 18% இருக்கு. ஸோ இது வந்து ஐஜிஎஸ்டி சேல்ஸ். ஓகேவா? இந்த ஐஜிஎஸ்டியை வந்து 18% வந்து 9,000 rupees. இதை வந்து ஐஜிஎஸ்டியா சென்ட்ரல் கவர்மெண்ட் கலெக்ட் பண்ணிக்கும். அதை வந்து அந்த ஸ்டேட் கூட டீல் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா இது வந்து சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டிக்கான எக்ஸாம்பிள். அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சேல் நடக்குது. அந்த சேலுக்கான டேக்ஸ் வந்து 12% இருக்கு. சேல் வந்து 50,000 வச்சுக்கோங்க. ஸோ இதுல வந்து 6% வந்து சிஜிஎஸ்டி அண்ட் 6% வந்து எஸ்ஜிஎஸ்டி அப்ளிகபிள் ஆகும். தட் மீன்ஸ் டோட்டல் பர்சன்டேஜ் ஆஃப் சேல் டேக்ஸ் வந்து 6,000னா, ஸோ 3,000 ஃபார் எஸ்ஜிஎஸ்டி அண்ட் 3,000 ஃபார் சிஜிஎஸ்டி. ஸோ இந்த மாதிரி தான் வித்தின் ஸ்டேட்ல நடக்கிற சேல்னா ரெண்டு ஐஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் சேர்ந்து டேக்ஸை கலெக்ட் பண்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரு வீடியோவோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.